பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிறன் அப்படின்றது நமக்கு அடுத்து இருப்பவர்கள், நம்முடைய சிந்தனைகளுக்கு எதிராக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியுமா? அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா நமக்கு எதிராளிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருந்து நம்ம உதவி செய்வோம், அப்ப அது யோசிச்சு பார்க்கணுங்க. இந்த ஜப்பான் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இயற்கையாகவே உதவுகின்ற குணம் இருக்காம். எல்லாருமேலேயும் அவங்களுக்கு ரொம்ப அந்த சிம்பத்தி சொல்லுவோம்ல, அது இரக்கம் அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தானே இயல்பா வருது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பின்னணி வரலாறு சொல்றாங்க. ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஒரு சாலை ஓரத்துல உட்கார்ந்து வீட்டு வெளியில அவங்க தன்னுடைய குழந்தைகள் 2 பேரையும் மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊருக்கு யாரோ எதிரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு பெரிய வாள் வச்சுட்டு பாக்குறவங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க, எல்லாரையும் தலைவெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொண்டு இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அவங்க தன்னை தான் நோக்கி வரான்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே இந்த 2 குழந்தைங்களும் தூக்கிட்டு இந்த அம்மாவை ஓட முடியல, ஏன்னா குழந்தைகளை காப்பாற்றணும்ல. அப்ப எப்படி ஓடுறது, எப்படி தப்பிக்கிறது? அப்ப என்ன பண்ண, டக்குன்னு யோசிக்கிறாங்க. ஒரு குழந்தைய எடுத்து முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு இன்னொரு குழந்தைய மட்டும் தோல்ல சுமந்து ஓடுறாங்க, ஓட்டம் பிடிச்சு ஓடுறாங்க. அவங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு மறைஞ்சிட்டாங்க தூரத்துல. இப்போ இந்த எதிராளி என்ன செய்யறான், ஒருத்தன் அந்த குழந்தைய பச்சில குழந்தைய அடிச்சு போட்டு போயிட்டான். அந்த குழந்தை செத்து போச்சு. இந்த அம்மா தூரமா நின்று பார்த்து அழுது கதறாங்க. அவ்வளவுதான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இத வேடிக்கை பார்த்திருந்த ஒரு மேல் அறையில ஒருத்தர் இருந்தார். அந்த மனிதன் இறங்கி வேகமா ஏமா நீ எல்லாம் ஒரு பெண்ணா, இந்த 2 குழந்தையில ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டு எப்படி உனக்கு மனசு வந்தது? அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்திருக்கலாம், அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கலாமே, ஏன் விட்டு வந்தீங்க? அப்ப அந்த அம்மா சொல்றாங்களா, இல்லங்க நான் 2 பேரையும் தூக்கிட்டு வந்திருந்தேன்னா இந்த குழந்தைய அவன் கொண்டு போயினா அந்த அளவுக்கு என்னால வேகமா ஓடி வந்திருக்க முடியாது, அவங்க வேகமா விரைவாய் வரான், அதனால அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது நான் காப்பாற்ற முடியணுமே அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு. சரி என்ன பண்றது அப்படின்னு அழும்போது இந்த அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன? இத எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இந்த குழந்தைய கையில கொடுத்து இந்த குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால என் குழந்தையோட அந்த குழந்தைய உட்கார வச்சு நான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன். அப்போ நான் நாங்க விட்டுட்டு வந்தேன் பாத்தீங்களா, முத்தம் கொடுத்து தூக்கி வச்சுட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா, அதான் என் குழந்தை, நான் பெற்றெடுத்த என் குழந்தை, 10 மாசம் சுமந்த என் குழந்தை அங்கே சாலையில போட்டு வந்துட்டேன். நான் தூக்கிட்டு அந்த உயிரை காப்பாத்தி இருக்கிறேன்ல, இது என் குழந்தை இல்லை, நான் சுமக்கல இந்த குழந்தைய, பக்கத்து வீட்டு குழந்தை. அப்போ என்னை நம்பி அவங்க என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, அப்ப அந்த குழந்தைய நான் காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதனே எப்படி உங்களால இது முடிஞ்சதுன்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டாராம். அதாவது எல்லா தாய்களிடத்திலும் அந்த தெய்வீக குணம் இருக்கும், இந்த அம்மாவுக்கு அதை கடந்து ஒரு குணம் இருக்குது. அதனால்தான் இந்த ஜப்பான் சமூகத்துல அந்த சொசைட்டில அந்த குழந்தைங்களுக்கு பாடத்திட்டத்தை இதை ஒரு பாடத்திட்டமா வச்சிருக்கிறாங்களாம். பிள்ளைங்க அதை படிக்கிறாங்க. அப்போ நாமளும் பிறருக்கு உதவி செய்யணும், நம்மை இழந்து நம்மை தொலைத்து பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்றத சிறு வயதுல இருந்தே ஜப்பானியர்கள் தன் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, தங்களுடைய சந்ததிகள் கற்றுக் கொடுக்குறாங்க. நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கிறோம் இல்லையா, நாமும் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படி என்றால் நாமும் நம்மை இழக்கிறவர்களாக பிறருக்காய் வாழுகிறவர்களாக நாம் இருக்கணுங்க. பிறருக்காய் நம்ம வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பிறருக்காய் நாங்கள் வாழ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.